த.வி.க தலைவர் விஜய் நாளை சென்னையில் 3 இடங்களில் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. த.வி.க தலைவர் விஜய் நாளை சென்னையில் 3 இடங்களில் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டம், கீழ்ப்பாக்கம் ரிடண்டன் சாலை, டி நகர் ஆகிய இடங்களில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை 3 இடங்களில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை 3 இடங்களில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். த.வி.க தலைவர் விஜய் நாளை சென்னையில் 3 இடங்களில் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டம், கீழ்ப்பாக்கம் ரிடண்டன் சாலை, டி நகர் ஆகிய இடங்களில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று திருப்பூரில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதியை அவர் கேட்டிருந்தார். அவர் தரப்பில் தேர்தல் அதிகாரியிடம் மனு கொடுக்கப்பட்டிருந்தது. இறுதியாக விஜய் கொளத்தூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் சென்னையில் 3 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி விஜய்க்கு கிடைத்ததாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம், புரட்சிவாக்கம் ரிட்டடன் சாலை, டி நகர் முத்துரங்கன் சாலை ஆகிய இடங்களில் அனுமதி கிடைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நாளை மதியம் 3 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.